இன்றைக்கி நான் பருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி தண்ணி நல்லா இருத்துட்டு அதை நல்லா நம்ம அந்த ஈரப்பதம் போய் நல்லா பொரியிற மாதிரி நம்ம வறுக்கணும். அதை இந்த பாருங்கள், நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஈரப்பதம் போயிடுச்சு பாருங்கள். ஒரு 5-6-7 நிமிஷத்துலேயே இந்த ஈரப்பதம் போயிடும். இது நல்லா பொருந்தி வரணும். இந்த அரிசி பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், ஆலிவ் ஆயில் நல்லா பொரியிற சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம இறக்கிடலாம். இதில் நான் ஒரு 20 பாதாம் எடுத்துருக்கேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு 20 முந்திரி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 2-2.5 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இதில் கருப்பு உளுந்து ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்களேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு துணியில் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் வறுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் வேலையாயிடும். கருப்பு உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இறக்கிடலாம். பாருங்கள், இந்த மிக்ஸி எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டிட்டேன். இது கூட நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இது வந்து தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கொஞ்சம் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் இது போட்டு அரைப்பேன். ஏன்னா ஒன்றா போட்டு அரைக்கும் போது அதுலேருந்து அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, எண்ணெய் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் எண்ணெய் ஜிகிண்டு வாசனை வரும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா. அதனால் இதை நல்லா கொஞ்சம் நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு நம்ம அரைக்கலாம். இது கூட நம்ம 2 கைப்பிடி தாமரை விதை எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சலிச்சு கூட எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கிளாஸுக்கு 2 ஸ்பூன் வேணும். நீங்கள் காசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் காசினா போதும், ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் தண்ணியில் காசிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாலில் கூட காசிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.